Hello viewers, welcome to Super Prime. Fourth sum பார்க்கலாம். Two triangles QPR and QSR right angle at P and S respectively are drawn on the same base QR and on the same side of QR. If PR and SQ intersect at T, prove that PT into TR equal to ST into TQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது QR அப்படின்ற சேம் பேஸில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், கியூஆரை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கியூ, இதுக்கு வந்து ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இந்த பேஸை வச்சு வரைய போகிறோம். அது ரெண்டுத்துக்குமே சேம் பேஸ்ன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சேம் சைடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் அப் சைடு இருக்கலாம், இல்லைனா அது ரெண்டுமே வந்து டவுன் சைடு இருக்கலாம். அதுதான் சேம் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப் சைடில் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கியூபிஆரை ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே கியூ, இது வந்து பி, இது வந்து ஆர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும். இங்கே பாருங்கள், பியில் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூபிஆர் ட்ரா பண்ணியாச்சு, பியில் வந்து ரைட் ஆங்கிள் போட்டாச்சு. இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதில் எஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ஆங்கிள் கொடுக்க போகிறோம். அது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா QSR ட்ரையாங்கிள். ஸோ QSR. ஸோ இதுக்கு எஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும். ஓகே, பிஆர் அண்ட் எஸ்கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா டீயில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதா. அப்போ இதுக்கு நம்ம டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா PTQ அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா STR அப்படின்ற ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்து எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் PTQ அண்ட் ட்ரையாங்கிள் STR. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பின்ற ஆங்கிளும் எஸ்ன்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் S ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு ஆங்கிள் வந்து ஈக்குவலும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். பாருங்கள், ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து உருவாகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நமக்கு ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ இந்த டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்குது. அப்போ 3 லெட்டர் வர மாதிரி தான் நம்ம எழுதணும். டி வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். அப்போ ஆங்கிள் PTQ அப்படின்னு எழுதிக்கலாமா. ஆங்கிள் PTQ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த டி வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். இந்த பி முதல்ல எழுதுனதுனால இந்த எஸ் வந்து முதல்ல வர மாதிரி எழுதணும். அப்போ STR அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் STR ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது தனியாக இருக்குது. இந்த இதில் பி அப்படின்ற ஆங்கிள் தனியாக இருக்குது, இங்கே எஸ்ன்ற தனியாக இருக்குது. அதனால இது ஒரே ஒரு சிங்கிளாக எழுதினா போதும். ஆனால் இதை வந்து இந்த மாதிரி 3 லெட்டரில் எழுதி தான் ஆகணும். இப்போ இங்கே ரீசன் என்ன சொல்லனா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரையாங்கிள் PTQ சிமிலர் டு ட்ரையாங்கிள் STR. இந்த ஆர்டர் வந்து மாறக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ டி நடுவில் இருக்குது, இங்கேயும் டி நடுவில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பின்ற ஆங்கிள் இருக்குது 90 டிகிரி. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ ஆர்டர் மாற்றாமல் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல என்ன எழுதலைன்னா AA சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பையில் போட்டு எழுதிக்கலாம். அதாவது சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ PT/ST ஈக்குவல் டு, இப்போ செகண்ட் ரெண்டு எழுதிக்கலாம் TQ/TR. இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எழுதிக்கலாம் PQ/SR. ஸோ இங்கே பாருங்கள் PT/TR கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் PT இங்கே இருக்குது, TR இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ST/TQ கொடுத்துருக்காங்க. ஸோ ST/TQ இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும், இது நமக்கு தேவையில்லை. இது ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், இது ரெண்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா PT இன்ட்டு TR ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம் ST இன்ட்டு TQ.
ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.